அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 பிறந்து விட்டது. மக்களுக்கு சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையவிருக்குது. அதனால் சற்று கவனமாக இருங்க. குரோதி என்றால் பகை, கேடு என்று பொருள். 60 தமிழ் வருடங்களில் 38வதாக வரக்கூடியது இந்த குரோதி ஆண்டு. குரோதி வருஷம் வெண்பா. அதை பற்றி பார்க்கும் பொழுது கோர குரோதி தண்ணீர் கொள்ளி மிகுங் கல்லறினால் பாரிச்சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே, மகக் குறையுமே, சொற்ப விலை உண்டனவே சொல் இடை காட்டார். குரோதி ஆண்டு வெண்பா விளக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த பாடல் வரிகள் குரோதி வருடம் மோசமானதாக இருக்கும் என்றும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும், பொருள்கள் திருடு போக அதிக வாய்ப்புள்ளது, இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பெய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய போக வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. குரோதி ஆண்டு கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, மேசராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய், மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறந்துவிட்டது. தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. வாக்கு சாதுரியத்தால் வாதங்களில் வெல்லும் நீங்கள் வந்த சண்டையை விடமாட்டீங்க. சூரியனும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கும்போது இந்த குரோதி வருஷம் பிறக்கிறதுனால எதிர்ப்புகள் அடங்கும். வீரியத்தை விட காரியம்தான் முக்கியம் என்பதை உணர்வீங்க. இங்கீதமாக பேசி எல்லோரையும் கவருவீங்க. அரசியலில் செல்வாக்கு கூடும். மேல்மட்ட அரசியல்வாதிகள் உதவுவாங்க. பிள்ளைகள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாங்க. பூர்வீக சொத்து கைக்கு வரும். புது வேலை கிடைக்கும். அரசு காரியங்கள் சுலபமாக முடியும். குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. வெளிவட்டாரத்தில் பெருமையாக பேசப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கும்போதே இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால அலைச்சலுடன் ஆதாயம் உண்டாகும். சவால்களை சமாளிக்கும் வல்லமை கிடைக்கும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. அதிக வட்டி கடனை குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி பைசல் செய்வீங்க. 30/4/2024 வரை குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் மறைந்து கிடக்கிறதுனால முதல் முயற்சியிலேயே சில வேலைகளை முடிக்க முடியாமல் 2-3 முறை போராடி முடிப்பீங்க. வீண் சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழக்க நேரிடும். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்து போடும்போது சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசிப்பது நல்லது. 1/5/2024 முதல் வருஷம் முடியும் வரை குரு பகவான் 7ஆவது வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கணும் இருக்கிறதுனால உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அழகு இளமை கூடும். பிரபலங்கள் அறிமுகமாவாங்க. குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களை இனங்கண்டறிந்து ஒதுக்குவீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். மனைவியின் ஆரோக்கியம் சீராகும். விலை உயர்ந்த ரத்தனங்கள் ஆபரணங்கள் வாங்குவீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் ஒன்று கிடைக்கும். திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு வந்து களை கட்டும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீங்க. மனைவி வழி உறவினர்கள் உங்களுடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்வாங்க.
சொந்த பந்தங்களின் அன்பு தொல்லைகள் குறையும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். பூர்வீக சொத்தில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வீங்க. இந்த ஆண்டு முழுக்க அர்த்தாஷ்டம சனியாக அமர்வதால் சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டியது வரும். தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும். தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்குவீங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக தலையிட்டு முடிப்பது நல்லது. சொத்து வாங்கும்போது முறையான பட்டா வில்லங்க சான்றிதழ்களையெல்லாம் வழக்கறிஞரை வைத்து சரிபார்த்து வாங்குவது நல்லது. தாயாருக்கு சிறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது வரும். வழக்கில் தீர்ப்பு தள்ளி போவோம். யாரை நம்புவது நம்பாமல் இருக்கிறது என்ற குழப்பம் அதிகமாகும். இந்த புத்தாண்டு முழுக்க ராகு ராசிக்கு 5ஆம் வீட்டிலேயே அமர்வதால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவீங்க. பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து போவது நல்லது. அவர்களின் திருமணம் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியம் வேணாம். கூடா பழக்கம் உள்ளவர்களுடன் எந்த நட்பும் வேணாம். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் கூட இடைவெளி விட்டு பழகணும், அதான் நல்லது. கேது இந்த ஆண்டு முழுக்க லாபஸ்தானத்திலேயே நிற்கிறதுனால ஷேர் மூலம் பணம் வரும். எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். கோயில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீங்க. புது பதவிக்கு உங்களது பெயர் பரிந்துரை செய்யப்படும். சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க. சிலர் சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க. அறகுறையாக நின்ற வீடு கட்டும் பணியை தொடங்குவீங்க. வங்கி கடன் உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு லாபத்தை இரட்டிப்பாக்குவீங்க. பெரிய அளவில் முதலீடுகளை வேணாம். கடன் வாங்கி கடையை விரிவுபடுத்தி நவீனமாக்குவீங்க. உணவு, இரும்பு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், மர வகைகளால் ஆதாயம் உண்டு. பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்க. சிலர் புதிய இடத்துக்கு கடையை மாற்றுவீங்க. 1/5/2024 முதல் உத்தியோகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படுவீங்க. வேலை சுமையெல்லாம் குறையும். சக ஊழியர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சனி நாளில் நிற்கிறதுனால மூத்த அதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியாமல் திணறுவீங்க. உங்களை பற்றிய விமர்சனங்கள் அதிகமாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதமாகும். இந்த புத்தாண்டு ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு பரபரப்பாகவும் அதிக நேரம் உழைக்க வைப்பதாகவும் இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு தனி அங்கீகாரத்தை தருவதாக அமையும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லுக்குறிக்கையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கால பைரவரை சென்று வணங்குங்க. வாய் பேசாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆரோக்கியம் சீராகும். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம். வீண் அலைச்சல் உண்டாகலாம். அடுத்தது நான் பார்க்க போகிறது அனுஷம். இந்த வருஷம் மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம், கவனமாக இருங்க. தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். மற்றவங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும். கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். அடுத்தது நான் பார்க்க போகிறது கேட்டை. இந்த வருஷம் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல்நல பாதிப்பும் ஏற்படலாம். ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.